ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். மேசத்தில் சனி நின்று சனி தசை நடத்துமானால் அந்த சனி தசை பார்த்தீங்கன்னா ரொம்ப யோகமாக வேலை செய்யணும். இது போன்ற கிரகநிலை பதிவை இப்போ கிரகத்தின் அடைவை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சனி மேசத்தில் நீச்சம் பெற்று சுக்கிரனுடன் சேர்ந்துள்ளது. புதன் பார்த்தீங்கன்னா ரிஷபத்திலும், சூரியன் மிதுனத்திலும், குரு கடகத்தில் உச்சம் பெற்று செவ்வாயுடன் சேர்ந்துள்ளது. இந்த செவ்வாய் இங்கே பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்றுள்ளது. பார்த்தீங்கன்னா சந்திரன் வளர்பிறை சந்திரன் மகரத்திலிருந்து குரு பார்வையிலும் செவ்வாய் பார்வையிலும் உள்ளது. இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா 2 சுப கிரகங்களின் தொடர்பில் உள்ளது. யாருன்னா சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய். ஆனால் இங்கே செவ்வாய் நீச்சம்தான், ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலமான செவ்வாயாக இங்கே உள்ளது. 2 சுப கிரகங்களின் தொடர்பில் உள்ளது. அதே போன்று பார்த்தீங்கன்னா இங்கே சனி பார்த்தீங்கன்னா சுக்கிரனின் தொடர்பிலும் உள்ளது. இது போன்ற கிரகநிலைகள் ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் மேசத்தில் சனி நின்று நீச்சம் பெற்று சனி திசை நடந்தாலும் இந்த சனி திசை பார்த்தீங்கன்னா ஜாதகர்களுக்கு அளப்பரிய நன்மையும் யோகத்தையும் செய்யும். இது போன்ற கிரகநிலைகள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. மிகப்பெரிய அளப்பரிய நன்மைகள் இந்த சனி திசை செய்யும். நன்றி, வணக்கம்.